உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை, அவர் வாக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்க, கர்த்தர் நம்மளை என்ன ஸ்டாண்டர்ட்ல நம்மை வைத்திருக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 1:6 நாம் வாசித்து பார்த்தோமானால் பாருங்க, அதுல அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே என்ன பண்ணாரா? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை, உங்களை, என்னையும் பாவங்கள் அற கழுவி, ஐயா, எந்த பாவமும் எந்த மாசு மருவும் இல்லாதபடி உங்களை கர்த்தர் கழுவி என்ன செய்திருக்கிறார்? உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளி